கதை நேரம். ஓசூர் தாத்தா கதைகள். ஒசூர் தாத்தா பிரசன்ஸ். ஒசூர் பக்கத்தில் பேரிகைன்னு ஒரு ஊர். அந்த ஊர் நல்ல பெரிய ஊர், நிறைய விளைச்சல், அதாவது காடு மாதிரி காடு இதுவாகட்டும் இருக்கும். நிறைய பயிர் வச்சுருப்பாங்க. பெரிய காடு தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி காட்டு ஏரியா. அங்கங்கே தள்ளி வீடு இருக்கும். பக்கம் வீட்டுக்காக தள்ளி இருக்கும். நல்ல பெரிய வில்லேஜ். அந்த வில்லேஜில் ஒரு நதி ரொம்ப நாளாக அந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் தொந்தரவு கொடுத்துனே இருக்கு. நதி என்ன தொந்தரவு? நதிக்கு நல்ல மூளை ஜாஸ்தி, தந்திரம் உள்ளது. அது என்ன பண்ணோம், இந்த காட்டில் சின்ன பாறை மாதிரி இடுக்கெல்லாம் நிறைய அங்கே இருக்கும். அந்த இடுக்கில் தான் அந்த நரி போய் படுத்துட்டு இருக்கோம். அதுங்களோட வசிப்பிடமே அந்த மாதிரி இடத்துல படுத்துன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது நமக்கு தீனி கிடைக்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அதில் படுத்துனே இருக்கும்போது யாராவது வரா மாதிரியோ இல்லை ஏதாவது மிருகம் தீனி வராமல் தெரிஞ்சோ அப்போ மெதுவாக இழந்து அப்படியே அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும் மறைஞ்சிட்டு. அதுக்கிட்ட என்ன ஒரு டெக்னிக் அப்படின்னு கேட்டாக்கா, அது என்ன பண்ண, நரி அந்த ஓரமாக நிற்கிற இடத்துல நிறைய மண்ணுங்கன்னெல்லாம் இருக்கும். இந்த நரி என்ன பண்ணால் அந்த யூரின் போயிட்டு அந்த மண்ணை ஈரம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அது எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னாக்கா, ஈரம் பண்ணி வச்சு அதுக்கிட்ட நின்றுட்டு இருக்கும் மறைஞ்சிட்டு. இப்போ ஏதாவது ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி யாராவது மனுஷனுங்க யாராவது வராமல் தெரிஞ்சினாக்கா அதுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட தூரம் கிட்ட வரும்போது இந்த ஈரமண்ணை என்ன ஆகும், தன்னோட பின்னங்கால்களால் அங்கே கண்ணில் போடுற மாதிரி எப்படி வீசி அடிக்கும் பின்பக்கமாக டப்புக்குன்னு. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். எதிர்பார்த்த விஷயம் திடீர்னு பார்த்தா கண்ணில் டப்புன்னு மண்ணில் விழும். அந்த டைம் பார்த்து என்ன பண்ணுவோம், மனுஷனாக இருந்தாக்கா கண்ணை போட்டு நோண்டிட்டு இருப்போம். ஐயோ கண்ணில் மண் சொல்லி நோண்டிப்போம். அந்த டைம் பார்த்து அந்த நரி நம்மளை அட்டாக் பண்ணி சாப்பிட்டு போயிடும். அதே மாதிரி ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணோம், அது கண்ணில் போட்டோம்னா அது கண்ணு என்ன பண்ணோம், தலையாட்டு கண்ணை மூடி இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்து என்ன பண்ணோம், அந்த நரி தபாக்கு அதை அட்டாக் பண்ணி கடிச்சு சாப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய தொந்தரவு கொடுத்தேன். அந்த ஊருக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தனே இருந்திருக்கு. நிறைய பேர் தெரில, இந்த நரி தான் பண்ணுறது அந்த இருக்கவங்க தெரியாது. ஒரு ஆள் ஒரு வில்லேஜுக்காரங்க ஒரு 10 ஆடு பக்கம் வச்சுருந்தாங்க. அங்கே 10 ஆடு அப்படி மேய்க்க விடும்போது அப்பப்போ ஆடு குறைஞ்சுட்டே இருந்தது. அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது நம்ம 10 ஆடு அமிச்சோம், ஆடு குறைஞ்சிருக்க, வாரத்துக்கு ஒரு ஆள் அப்படி குறைஞ்சிடும். இப்போ 8 ஆடு தான் இருக்குது, 2 ஆடு காரணமாச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆடுங்க வாரத்தில் ஆட்டுக்கூடியே போவான். ஆட்டுக்கூடியே போய் அப்படியே தேடி கீறி பார்ப்பான், எங்கேயாவது ஆடு கீடு இருக்கா அப்படி இப்படின்ட்டு. பார்த்தா எங்கேயும் ஆடு கிடைக்காது. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஊரில் இந்த மாடுங்களும் அதே மாதிரி குறைய ஆரம்பிச்சிச்சு. என்னடா மாடும் குறையுது, ஆடு குறையுது, கோழி குறையுது, எது போனாலும் குறையுது, ஏதோ சாப்பிட்றதுங்க இந்த ஊரில், என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2-3 ஆடுங்கள்லாம் சேர்ந்து ஆடுங்களை மேய விடும்போது இவங்களை கூடயே போவாங்க, எங்கே என்ன நடக்க பார்க்கலான்ட்டு. அப்போ ஒரு நாள் இப்படி போயின்னு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் 3 பேர் அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தன் கரெக்டாக கவனிச்சிடுவான். அங்கே ஒரு நரி டிங்கிறத பார்ப்பான். பாப்பா அங்கே பார்ப்பா, நரி இருக்குப்பா, கொஞ்சம் உஷாரா பாப்பா, கண்ணில் மண்ணுங்க அடிச்சிடும் அப்படியே உஷார் பண்ணிப்பான். அவன் பண்ண மாதிரி அது நரியை பார்க்காத மாதிரி போகும்போது பார்த்தா டப்புக்குன்னு மண்ணை தூக்கி அடிக்கும். அப்போ இவங்க ஏற்கனவே தெரியும் அவங்க நரி உஷாராகிட்டாங்க. ஓ, இந்த நரியோட வேலை தான் இல்லைஞ்சு அவங்க கையில் கம்போடு தான் போயிருப்பாங்க. மாடுலாம் மேய்க்கிறதுக்கு, மாடெல்லாம் வரட்டுறதுக்கு கையில் கம்பு ஒன்று இல்லையா, அந்த கம்போடையே போயிருப்பதுனால இந்த நரி தான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் ஓங்கி ஒரு கம்பை ஸ்ட்ரைட்டு விடுவான். ஸ்ட்ரைட்டு விட்டோடனே என்ன ஆகும், அது நரியோட காலில் போய் அடிபட்டுடும். நரியால் ஓட முடியாது. கடன்னு போய் துரத்துன்னு போய் நரியை பிடிச்சி வாயை கட்டி போட்டு காலையை கட்டி போட்டு அங்கே வில்லேஜுக்கு தூக்கின்னு வந்துடுவாங்க. அதை இவ்வளோ நாளும் இந்த நரியோட வேலை தான் நம்ம மாடு ஆடுங்களாம் கடிச்சு தின்னுட்டுருக்கு, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பெரிய இரும்பு கூண்டு ஒன்று செஞ்சு அது உள்ளுக்குள்ளே நரியை போட்டு அடைச்சி போடுவாங்க. அடைச்சி போட்டு அதுக்கு டெய்லி தீனியே போட மாட்டாங்க. தீனி போட்டால் திமிரு ஜாஸ்தியாக போடுன்னு சொல்லிட்டு அந்த இரும்பு இது மாதிரி பண்ணி வச்சுருவாங்க இல்லை, கூண்டு மாதிரி. அந்த கூண்டில் போட்டு ஒரு பூட்டோவில் போட்டு வச்சுருவாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் அதுக்கு ஏதாவது தீனி போடுவாங்க. அது அரைவடியாக தின்னுட்டு ஒன்று ஊழையிட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஊழையிட்டு இருக்கும். நல்லது, பட்னி போட்டால் தான் அதுக்கு திமிரு அடங்கும். அப்போ தான் அது மாடு ஆடுலாம் கடிக்கிறதுக்கு நிறுத்த நம்மக்கிட்ட பயம் இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இப்படி அது ஒரு மாசமா அதை நல்லா கட்டி போட்டு பண்ணிடுவாங்க. இது இனிமேல் இங்கே வச்சாக்க நம்ம ஊரில் இருக்கிற ஆடு மாடுலாம் கடிச்சு தின்னு போடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த இரும்பு கூண்டில் தூக்கிட்டு ஒரு அடுத்த வில்லேஜ், ஒரு காடு, இதை விட பெரிய காடு, அங்கே பக்கத்தில் பார்த்தா 5 ஒரு ஊர், அது ஒரு பெரிய காடு. அங்கே நிறைய யானை, புலி, சிங்கம்லாம் நிறைய மாட்டு சுதந்திரமாக தெரியுற மாதிரி ஒரு பெரிய காடு. இந்த நிறைய நம்ம ஊரில் இருந்தாலும் ஆடு மாடு திண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு 5 காட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கிளம்பி போய் ஒரு வேனில் போட்டு போவாங்க. போயிட்டு 5 காட்டில் கொண்டு இதை கொண்டு திறந்து விட்டுருவாங்க போயிட்டு கூண்டை. அதால் ஓட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒரு நாள் பட்டினி போட்டு விட்டாங்க அதுக்கு. அதால் ஓட முடியாது. அப்படியே திறந்து விட்டு ஆள் பாட்டு ஊரை பார்க்க வந்துடுவாங்க. அது அங்கேயே கிடக்கும். அது என்ன ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அன்னிலேருந்து அப்போ தான் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நிம்மதி வரும். ஓஹோ, நம்மளோட ஆடு மாடெல்லாம் இந்த தந்திரமான நரி தான் அவளை வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு பிடிச்சி இது மாதிரி காட்டில் விட்டுட்டு வந்தப்பறம் அங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷமாயிடும். அவங்களுக்கு இந்த ரொம்ப நல்ல வேலை நம்மளோட ஆடு மாடுலாம் போயிடுச்சு, இனிமேல் நம்ம தைரியமாக மேய விடலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுப்பாங்க. அவ்வளோதான்.